உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருடம் 2020 கிறிஸ்மஸ்க்காக எங்க வீட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் ரொம்ப அழகாவே வந்திருக்கு. நீங்களும் எங்க கூட ஜாலியா ரிலாக்ஸா கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனை பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. இதுதான் எங்க கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றதுக்கு முன்னாடி இதோட கிளைகளை அழகழகா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா டெக்கரேட் பண்ணோம்னா கிறிஸ்மஸ் ட்ரீயும் அழகா இருக்கும், அதுல போடுற டெக்கரேஷன்ஸும் கலக்கட்டும். டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் ஆர்வமா வந்த என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் கிறிஸ்மஸ் ட்ரீயோட கிளைகளை சரி செய்யற வரைக்கும் இந்த பக்கம் ஆளையே காணுங்க. ஓகே, எனிவே கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடியா இருக்கு டெக்கரேட் பண்றதுக்கு. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு என் பொண்ணும் வந்தாச்சு. தீபாவளினா பட்டாசு, கிறிஸ்மஸ்னா லைட்ஸ். அடுத்து நாம ஃபிட் பண்ண போறது லைட்ஸ் தாங்க. லைட்ஸ்ன்னு சொன்னா போதுமா, ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்தா தானே மக்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹரிணி அந்த பாக்ஸ்ல இருக்க டீட்டெயில ஒவ்வொன்றா படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா vlog-ஏ முடிஞ்சிடும். அதனால கிறிஸ்மஸ் லைட்ஸை ட்ரீக்கு மேல சும்மா சுத்துன்னு சுத்த போறோம். நாங்க கிறிஸ்மஸ் லைட் சுத்தின வேகத்தை பார்த்து உங்களுக்கு எப்படி தலை சுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா டெக்கரேஷன் பகுதிக்கு வந்தாச்சு. Silver baubles. These are red baubles. Yellow. பாபிள்ஸை பொதுவா அதுல இருக்க த்ரெட் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டிடுவோம். ஆனா இந்த வருஷம் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அதுக்காக ஒரு ஹூக் வாங்கி வச்சிருக்கோம். ஆகையால் எங்க வீட்டு பொறுப்பு பட்டாணி பாபிள்ஸை எல்லாம் ஹூக்கு கூட மாட்டி ரெடியா வச்சிட்டு இருக்காங்க. கூடவே ஹெல்ப் பண்ண ஹரிணி அப்பாவும் வந்தாச்சு. இப்போதான் பொறுப்பு பட்டாணின்னு சொன்னேன், அதுக்குள்ளேயும் பாருங்களேன், ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. So we can fun, yeah? Hey. Funny. It's like bubble wrestling. Yeah. Bubbles ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டுறதுக்கு. இது சின்ன சின்ன ஹூக்ஸ். இத பபிள்ஸ்ல மாட்டிட்டோம்னா ஈஸியா மாட்டிக்கலாம் கிறிஸ்மஸ் ட்ரீல. ஸோ சூப்பரா பபிள்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹரிணி தான் நிறைய பண்ணியிருக்கா. நான் இப்போதான் வந்திருக்கேன் ஒர்க்கை முடிச்சுட்டு. நானும் அப்படியே ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஃபுல் பிளேட்டு ரெடி. மக்களே, வண்ண வண்ண பாபிள்ஸை ரெண்டு பேரும் சேர்ந்து அருமையா மாட்டிட்டாங்க. அடுத்த டெக்கரேஷன் ஐட்டம் ஜிங்கிள் பெல்ஸ். This is jingle bell sound. It makes a good sound, right? We also have some Christmas poinsettia. கிறிஸ்மஸ் ஃப்ளோரல் டிஸ்பிளேக்கு இந்த ரெட் கலர் பாயின்செட்டியா ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த பூவோட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெட் கலர்ல அட்ராக்டிவா இருக்கிறது பூ இல்லைங்க, அதுதான் இலை. அதுக்குள்ள மஞ்சள் கலரா இருக்கு பாருங்க, அதுதான் பூ. கிறிஸ்மஸ் ட்ரீ மேல இந்த ஃப்ளவரை அங்கங்க வச்சு அசத்தியாச்சு. ஆஹா, அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெக்கரேஷன் பொருளை வச்சு டெக்கரேட் பண்ண போறோம். 2 velvet bows. They're so velvety. Feel it.
Whoa! It's in the air. Stop a Christmas tree. கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிட்ட பிறகு என்கிட்ட இருந்த இந்த 2 டெக்கரேட்டிவ் பொருட்களை வச்சு ஒரு டிஐஒய் ரீத் இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த ரீத் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. எல்லா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் செஞ்சாலும் இந்த ஃபைனலாக ரீத் ஆட் பண்ணும்போது தான் அந்த ஒரு முழுமையான ஒரு ஃபீலிங்கே வந்தது. யூஸ்வலாக ரீத் வந்து நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு வாழை மரம் முன்னாடி நடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமுக்கு இல்லை வெட்டிங் டைமுக்கு இங்கே யூகேயில் வீட்டில் எல்லாத்தோட டோர்லையும் ரீத் வந்து ஆக்சுவலாக செஞ்சு மாட்டுவாங்க. ஒரு டைம்லேயும் வேறு வேறு பொருள் ஆட் பண்ணுவாங்க. டின்சலும் டைஸும் வச்சு இந்த ரீத் ரொம்ப குவிக்காக ரொம்ப அழகாக செம்மையாக வந்துச்சு. ஃபைனலாக இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி இருந்துச்சு அந்த டெக்கரேஷனுக்கு. ஸோ இது வந்து சாண்டாவோட ரெயின்டியர். ஆல்ரெடி கீழே நம்ம ஸ்லே ஆட் பண்ணியாச்சு. கீழே இருக்கிறது வந்து எல்இடி கேண்டில். ரியல் கேண்டில் நம்ம வைக்கலை, ஏன்னா ரியல் கேண்டில் சம்டைம்ஸ் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணலாம் இல்லையா. ரொம்பவும் அழகான ஒரு செம்ம டெக்கரேஷனோட அருமையான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரத்தில் கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் ஹேங் பண்ணியிருக்க பியூட்டிஃபுல்லான லைட் டெக்கரேஷன். ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் அப்படின்றதுனால ஈவினிங் 4 மணி ஆச்சுன்னா லைட்ஸ் ஆன் ஆகிடும், நைட்டு 10 மணி ஆச்சுன்னா லைட்ஸ் ஆஃப் ஆகிடும். எல்லா பண்டிகையோட நோக்கமே நம்ம ஃபேமிலியாக ஒத்துமையாக மறக்க முடியாத அளவுக்கு ஞாபகங்களை சேர்க்கறது தான். இந்த அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணதில் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு அனுபவம் ஃபேமிலிக்கு கிடச்சிது. முக்கியமாக இந்த இயரில் யாருமே பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி எல்லாத்தையும் சந்திக்க முடியாமல் நம்ம வீட்லேயே இருக்கிற இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு பிரைட்டன் அப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணது எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த vlog பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். உங்கள் மனதை கவர்ந்த விஷயம் ஏதாச்சும் இருந்தாலும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி ஃப்ரம் டிடிஸ் ஃபேமிலி.